ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்ரு பொண்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, மணி பிளான்ட் அது ஆர்டிஃபிஷியல் இது வந்து வாங்கிட்டு இருந்தேன். 99 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இதுதான் நல்லா இருக்கா. இதை எங்கே டெக்கரேட் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எங்கே டெக்கரேட் பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ எங்கே டெக்கரேட் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு. இங்கே பண்ணலாமா சமையல் ரூமில், இல்லை இங்கே கிச்சனுக்கு போகிற ரூமில் இங்கே பண்ணிக்கலாமா, இல்லை இங்கே டிவி அந்த இப்படி பண்ணலாமா டெக்கரேஷன் பண்ணுறது அப்படின்னு குழப்பமாக இருக்குது. அது எப்படியாவது பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்குது. வீட்டில் இன்னும் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. போனதுலேருந்து எனக்கு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், இல்லைன்னா செல்லை நோண்டிட்டு உட்காந்துருக்கேன். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, வேலையும் ஒரு வேலையும் சிக்க மாட்டேங்குது. வேலைக்கு என்ன வேலைக்கு போகிறது, நம்மளுக்கு தெரிஞ்சது டெய்லரிங் வேலை. டெய்லரிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை விற்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் புதுசாக மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். புது மிஷின் வாங்கின பின்னாடி சரி ஏதாவது எடுத்து தைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று வந்து பேங்க் போயிருந்தோம். பேங்க்கு போய் எங்கள் வீட்டுக்காரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப இதாகி போச்சுன்ட்டு ஆதார் வந்து பேங்க்கில் லிங்க் பண்ணவே இல்லை. ஆதார் லிங்க் பண்ணல, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை. அதெல்லாம் லிங்க் பண்ணிவிட்டு ஆதார் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணலான்னு பார்த்தப்ப அப்புறம் மேட்டூர் தாலுக்கா ஆஃபீஸ் போக சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போகணும், கொஞ்சம் லேட் ஆகிரும்ன்ட்டு நாங்கள் மறுபடியும் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். சரி இன்னொரு நாளைக்கு போனால் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் இப்போ இவர்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டு வாங்குறதுக்கு இன்றைக்கி வர சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி போகலை. மறுபடியும் டைம் கிடைக்கும்போது போய் வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு சேரீ பிஸ்னஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும், என்ன பண்ணலாம், எங்கே எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா வருது. ஒரு வீட்டில் பண்ணலாமா, ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பண்ணலாமா, வீட்டில் இருந்தே சேல்ஸ் பண்ணலாமா. வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணுறதுனாலுமே இங்கே நம்மளுக்கு கஸ்டமர் தெரியணும். கஸ்டமர் தெரிஞ்சால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிட்ட நம்ம சொல்லலாம். மறுபடியுமே இப்போ ஆன்லைன் போட்டாலுமே அது ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு ரீச் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெவல் மெல்ல 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 போகிறது. அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை வேணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். அதில் முதலீடு, நம்ம பிளானு, ஐடியா எல்லாம் வேணும். எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியும். வேறு என்ன சொல்கிறது, நம்ம சேனல் இப்போ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க. ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாரும் வீடியோஸ் பார்க்குறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு தெளிவான கண்டென்ட் கிடைச்சிதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது, இதை விட வேறு மாதிரி எப்படி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐடியாவே இருக்கிறதுல என்ன பண்ணுறது, சேனல் ஆரம்பித்தாச்சு, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எந்த மாதிரி போஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஸோ நம்ம சேனல் இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி எப்பயும் போல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேட்ரு பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக தெரியலன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ தெளிவாக போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.